பற்றும் வைரப் படைவாள் வைரப் பகைவர்க்கு யமனாக எடுத்தவளே. நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கர்ம வாசனை எனக்கூடிய இந்த பற்றுதல், இந்த பற்றுதான் நம்முடைய மற்ற கர்ம வினைகளுக்கும் காரணமாக அமைகிறது. அந்த கர்ம வினைகள் தான் நம்மை மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழலுக்குள் நம்மை தள்ளுகிறது. வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் என்று பார்த்தோம். நம்முடைய அஞ்ஞான பகைவர்கள் வைர வாள் கொண்டு வந்தால் அதைவிட அதை வீழ்த்தக்கூடிய வைர வாளை அம்பிகை கொண்டிருக்கிறாள். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். லலிதா நவரத்ன மாலையினுடைய பாடல்களை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார் என்ற அந்த பாடலுடைய தொடக்கத்தை நாம் சிந்தித்தோம். கற்றும் தெளியவில்லை, கண்மூடி நெடுங்கனவான தவம், கண்மூடி தவம் செய்து அந்த தவத்தினுடைய பயனாக நெடுங்கனவாக இந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை நெடுங்கனவாக காணக்கூடிய ஒரு நிலை அடைந்தும், அப்படி அடைந்தவர்களும் கூட அறிந்து கொள்ளாத நிலையில் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார், அப்படி அடைந்தவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையை அவம் பெருகும் பிழையேன் பேசத் தகுமோ. தவம் ஒன்றுமில்லை, கற்றல் இல்லை, இது எதுவுமே இல்லாமல் அவத்தில் இருக்கக்கூடிய நான் இதை பற்றி பேச முடியுமா? நம்முடைய மகான்களுடைய ஒரு தன்மை, அவர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தங்களை தாழ்த்தி கொண்டு இறைவனை நோக்கி பாடும்போது தங்களை தாழ்த்தி கொண்டு பாடுவது என்று ஒரு வழக்கம் உண்டு. அது அவர்களை மட்டும் தாழ்த்தி கொள்வதில்லை, நாம் எப்படி இறைவனை அணுக வேண்டும் என்று நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். நாம் எவ்வளவுதான் தெரிந்து கொண்டாலும் எவ்வளவுதான் செயல்படுத்தினாலும் நம்முடைய நிலையானது இறைவனை நோக்கி செல்லும்போது ஒரு தாழ்ந்து பணிந்து இருக்க வேண்டுமே தவிர, நான் இவ்வளவு கற்றிருக்கிறேன், எனக்கு அவ்வளவு தெரியும் என்ற ஒரு அகங்காரம் நமக்கு எந்த இடத்திலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பாடலுடைய முதல் பகுதியிலேயே கற்றும் தெளியார் கற்றதனால் தெளிவில்லை, காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம். அப்படி காட்டில் சென்று தவம் செய்த பெரியவர்கள் அவர்களாலும் கூட இதை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவம் பெருகும் பிழையேன் பேசத்தகுமோ, என்னால் இதை எப்படி பேச முடியும், என்னால் இதை பற்றி எப்படி பாட முடியும் என்பது இந்த பாடலுடைய தொடக்கமாக அமைகிறது. நாம் இந்த நெடுங்கனவு என்ற விஷயத்தை பற்றி சென்ற பகுதியில் பார்த்தோம். சாஸ்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தையே தீர்க்க ஸ்வப்னம் என்றுதான் சொல்கிறது. நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் என்றால், நாம் விழிப்பு நிலையில் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், இது ஒரு நிலை. பின்பு கனவு நிலையில் நம்முடைய மனதானது செயல்பட்டு கனவு காண்கிறோம் என்பதுதான் நம்முடைய எண்ணம். ஆனால் சாஸ்திரங்கள் சொல்கிறது, இந்த கனவுக்கும் விழிப்பு நிலைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நாம் காணக்கூடிய கனவானது ஒரு சிறிய நேரத்தில் நிகழக்கூடியது, குறிப்பிட்ட நேரத்தில் நிகழக்கூடியது நாம் தூக்கத்தில் காணக்கூடிய கனவு. அதை அப்படியே மாற்றி ஒரு பெருங்கனவு நடந்தால், ஒரு பெரிய கனவு நிகழ்ந்தால், அதுதான் இந்த விழிப்பு நிலையில் பார்க்கக்கூடிய வாழ்க்கை. அதனால்தான் இந்த பாடலில் அதை நெடுங்கனவு என்று குறிப்பிடுகிறார். அப்படி இந்த பிரபஞ்சமே ஒரு நெடுங்கனவு என்று உணர்ந்தவர்கள் ஞானிகள். அந்த ஞானிகளுக்கும் கூட இந்த உண்மை பொருள் இன்னும் தெரியவில்லை. ஆனால் இதை பற்றி நான் பாடத் தொடங்குகிறேன், இதை பற்றி நான் எப்படி பேச முடியும் என்று இந்த பாடல் தொடங்குகிறது. அப்படி சொன்னாலும் கூட அம்பிகையினுடைய அருள் இருந்தால் நாம் அவளை பற்றி பாடலாம், பேசலாம் என்பதை இந்த பாடலுடைய அடுத்த பகுதி நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பற்றும் வைரப் படைவாள் வைரப் பகைவர்க்கு யமனாக எடுத்தவளே. நான் முன்பே சொன்னது போல ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ரத்தினத்தோடு தொடர்புடையதாக அமைகிறது. அந்த வகையில் இந்த முதல் பாடல் வைரம் என்ற ரத்தினத்தோடு தொடர்புடையதாக அமைகிறது. இந்த வைரத்திற்கு ஒரு விசேஷத்தன்மை உண்டு.
இருப்பதிலேயே மிகவும் கடினமான ஒரு பொருள் இந்த வைரம். இந்த வைரத்தை வைத்து மற்ற பொருட்களை நாம் அறுக்க முடியும். ஆனால் இந்த வைரத்தை வைரத்தால் மட்டும்தான் அறுக்க முடியும் என்ற ஒரு விஷயம் உண்டு. அதை வைத்து கொண்டே இந்த பாடல் நமக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்கிறது. பற்றும் வைரப் படைவாள் வைரப் பகைவர்க்கு யமனாக எடுத்தவளே. நம்மை பற்றி இருக்கக்கூடிய பகைவர்கள், இங்கே பகைவர்கள் என்று சொன்னால் நாம் நினைப்பது வெளியில் இருக்கக்கூடிய பகைவர்களை மட்டும்தான் நமக்கு முதலில் நினைவுக்கு வரும். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய பகைவர்களை விட நம்முடைய உட்பகைவர்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஜென்ம ஜென்மாந்திரமான வாசனைகள், அந்த வாசனைகளால் உண்டான அஞ்ஞானம், அந்த அஞ்ஞானத்தால் உண்டான கர்ம வினைகள், இதெல்லாம் தான் நம்முடைய உட்பகைவர்களாக இருக்கிறது. அந்த உட்பகைவர்கள் பற்றும் வைரப்படைவாள் வைரப் பகைவர்கள் என்று குறிப்பிடுகிறார். அவர்கள் சாதாரண பகைவர்களாக இல்லை, வைரத்தால் செய்த வாளை வைத்திருக்கக்கூடிய பகைவர்களாக இருக்கிறார்கள். பற்றும் வைரப்படைவாள் வைரப் பகைவர்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கர்ம வாசனை எனக்கூடிய இந்த பற்றுதல், இந்த பற்றுதான் நம்முடைய மற்ற கர்ம வினைகளுக்கும் காரணமாக அமைகிறது. அந்த கர்ம வினைகள் தான் நம்மை மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழலுக்குள் நம்மை தள்ளுகிறது. எனவே இந்த அஞ்ஞானம் என்ற இந்த பற்றுதான் மிகப்பெரிய ஒரு பகைவனாக பார்க்கப்படுகிறது. அந்த அஞ்ஞானம் என்ற அந்த பற்று எப்படி வருகிறது என்றால், வைரப்படை கொண்டு, வைரத்தால் செய்த ஒரு வாளை கொண்டு வரக்கூடிய அந்த அஞ்ஞானம் என்ற பகைவர்களை, நம்முடைய வாசனா மலம் என்று சொல்லக்கூடிய நமது கர்ம வினைகளாகிய பகைவர்களை எதிர்க்கக்கூடிய, அந்த பகைவர்களை வீழ்த்தக்கூடிய யமனாக அம்பிகை இருக்கிறார். அப்படி நம்முடைய அஞ்ஞானம் என்ற அந்த பகைவர்களை வீழ்த்தக்கூடிய யமனாக அம்பிகை இருக்கிறார். அவர்கள் வைரவாள் கொண்டே வந்தாலும் அந்த வைரவாள் கொண்டு வரக்கூடிய பகைவர்களையும் வீழ்த்தக்கூடிய மாபெரும் வைரமாக அம்பிகை இருக்கிறாள் என்பதுதான் நாம் இந்த பாடலில் காணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். வைரம் என்ற ரத்தினத்தோடு தொடர்புடையது இந்த பாடல் என்று பார்த்தோம். வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் என்று பார்த்தோம். நம்முடைய அஞ்ஞான பகைவர்கள் வைரவாள் கொண்டு வந்தால் அதை வீழ்த்தக்கூடிய வைரவாளை அம்பிகை கொண்டிருக்கிறாள். மாபெரும் வைரமாக அம்பிகை இருக்கிறாள் என்று இந்த பகுதி நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. எப்பொழுதும் நாம் அம்பாளை பற்றி பேசும்போது அம்பாளுக்கு 2 விதமான ரூபங்கள் இருப்பதாக நாம் சொல்வோம். ஒன்று மிகவும் சௌமியமாக அருள் பொங்கக்கூடிய அன்பான வடிவம், இன்னொன்று உக்ரமான வடிவம். இந்த 2மே அம்பிகைக்கு உண்டு. உக்ரமான வடிவமும் உண்டு, அன்பு மிகுந்த வடிவமும் உண்டு. உக்ரமான வடிவம் என்று சொல்லும்போது மகாகாளி போன்ற வடிவங்களையும், சௌமியமான வடிவம் என்று சொல்லும்போது லலிதா மகா திரிபுர சுந்தரி போன்ற வடிவங்களையும் சொல்வது வழக்கம். இந்த 2மே அம்பிகை தான். ஒரு தாயானவள் குழந்தை மீது மிகுந்த அன்பு கொண்டவள், மிக சௌமியமாக இருக்கக்கூடியவள். அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்து நேரும் சமயம் அவள் வேறு எதையும் பார்ப்பதில்லை. அந்த ஆபத்தை விளக்க வேண்டும் என்ற ஒன்று மட்டும்தான் அந்த தாயினுடைய மனதில் இருக்கும். அந்த ஆபத்தை விளக்குவதற்கு அவள் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி அந்த ஆபத்தை விளக்கி குழந்தை எப்படி காப்பாற்றுவாளோ அதுபோல அம்பிகையும் பற்றும் வைரப் பகைவாள் வைரப் பகைவர்களுக்கு யமனாக இருந்தாலும், நம்முடைய அஞ்ஞானத்தை அழிக்கக்கூடியவளாக இருந்தாலும், நாம் இந்த பகுதியை நாம் சிந்திக்கும் போது அம்பாளை ஏதோ உக்ர ரூபமாக சொல்வது போல் நமக்கு தெரியும். ஆனால் உடனடியாக அடுத்த பகுதியிலேயே வற்றாத அருட்சுனையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்று இந்த பாடல் நிறைவாகும். அவள் நம்முடைய அஞ்ஞானத்தை, நம்முடைய பற்று என்று சொல்லக்கூடிய இந்த கர்ம வாசனையை நம்மை இந்த மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்புகளுக்குள் செலுத்தக்கூடிய அந்த அஞ்ஞானத்திற்குத்தான் அவள் யமனாக இருக்கிறாளே தவிர, அங்கேதான் அவள் உக்ர ரூபம் கொள்கிறாளே தவிர, அவளுடைய குழந்தைகளான நம்மை காப்பதற்காக இதை செய்கிறாள். அது எதனால் செய்கிறாள் என்றால், வற்றாத அருட்சுனையே என்று அவளுடைய கருணையானது, அவளுடைய அருளானது வற்றாமல் நம்மீது பொங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த வற்றாத அருட்சுனையாக இருக்கக்கூடியவள் அம்பிகை.
வற்றாத அருட்சுனையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்று பற்றும் வைரப் பகைவாள் வைரப் பகைவர்க்கு யமனாக எடுத்தவளே என்று அம்பிகையினுடைய உக்ர ரூபத்தையும் அதன் மூலம் நம்முடைய அஞ்ஞானத்தை அழித்ததற்கு பின்பு நமக்கு ஞானம் வழங்கக்கூடிய சௌமிய ரூபத்தை வற்றாத அருட்சுனையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்று இந்த முதல் பாடலானது நிறைவாகிறது. நன்றி.